நீங்க உங்க 20ஸ்ல இருக்கீங்கன்னா, இப்பவே வேக்கப் ஆயிடுங்க. இல்லன்னா உங்க ஹார்ட் அட்டாக் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சுரும். இப்போ மாரடைப்புனா என்ன? நம்ம இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போற பிளட் வெசல்ஸ் அடைச்சுக்கிட்டா, இதயத்துக்கு ரத்தம் போகாது. அப்போ இதயம் பாதிக்கப்படும். இதுதாங்க மாரடைப்பு. முன்னாடி இது பெரியவங்களுக்கு மட்டும் தான் வரும்னு நெனச்சோம். ஆனா, இப்போ 30 வயசு, 35 வயசு, 40 வயசுலயே இந்த மாரடைப்பு வர்றது அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் இள வயசுலயே மாரடைப்பு வருதுன்னு பார்க்கலாம். முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் இளம் வயசுல. மாரடைப்பு வர்றவங்கள்ல 70 to 95% பேரு ஸ்மோக்கர்ஸ் தான். ஸ்மோக்கிங் கண்ட்ரோல் பண்ணாலே நீங்க யமனோட ரோப்ல இருந்து பாதி தப்பிச்சிடலாம். அப்புறம் 2வது ஒபிசிட்டி, ஜங்க் ஃபுட்டு, எண்ணெய் உணவு, ஸ்வீட் அதிகமா சாப்பிடுறது, அப்புறம் ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டு எந்த எக்ஸர்சைஸுமே பண்ணாம சொகுசா உட்கார்ந்து டிவி பார்க்கறது, இல்ல எப்பவுமே சிஸ்டம்ல உட்கார்ந்து வேலை செய்யறது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அதிகமாயிட்டே போகுது. அப்புறம் 3வதா பார்த்தோம்னா டயபிட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இந்த 3மே இளம் வயசுலயே இப்போ நெறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3ம் ஹார்ட் அட்டாக்குக்கு நல்ல ஆஃபர் குடுத்த மாதிரி வந்துடும். 4வதா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, ஆல்கஹால், அப்புறம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது. இது எல்லாமே அடிஷனல் போனஸ் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு.